ஹாய் ஹலோ गाइस நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லொருட்டோ கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பிகேஎஸ்டி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் பிகேஎஸ்டி தான் இந்த வாட்டி பார்க்க போகிறோம் கைஸ். நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபுல்லாக மைண்ட் கிராஃப்ட் பார்த்துருப்போம். சரி பிகேஎஸ் பார்ப்போம் கைஸ். அப்படின்னா போர்டில் டீச்சர் மாதிரி எழுதி பார்த்துருக்க முடியாது, ஃபுல்லாக இங்கே வந்துட்டு போயிடலாம். ஸோ இதில் இந்த ஈவெண்ட் தான் நம்ம கைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கைஸ் நிறைய உட்காந்துருக்காங்க, நம்மளால உட்கார முடியும் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ் உட்கார முடியுது. இதுதான் கேரவன் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் கேரவனே காணும், கேரவன் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இருக்கிற வீடு தான் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேரவன். உங்களுக்கு அப்புறமா காப்பி நான் ஃபஸ்ட்டு கேரவனை. இங்கே பெட்பாட்டில் வந்துருக்கு. இந்த வீடு தான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும். வீடை பார்த்துட்டு வந்துடலாம். யார் அது நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஏற்கனவே இந்த கேம் தாங்க. இந்த ரோபோட் அரேனா வந்து ஏற்கனவே வந்திருக்கு நம்மளுக்கு. அதே கேம் தான் நமக்கு இந்த வாட்டியும் வந்திருக்கு. புதுசாக அது வரல. சரி பார்த்தீங்கன்னா ஸ்பைக் பட்டியை எவால்வ் பண்ணுறோம். அதுதான் 5th லோட வரைக்கும் எவால்வ் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று இருந்தால் போய் இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒயிட் பெட்லி வரல, அவுல் இருக்குது. ரெண்டு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வரல நியன் ஃபால்கான் எனக்கு பிடிச்ச பெட்னா இது மேல்ட்டு இந்த காமிங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இது ரொம்ப பெஸ்ட் ஆகல, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வச்சுருக்கிறது பார்ட்டி ஃபால்கான் பெட்டு தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். சரி நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ரெட் ஃபால்கான் இதை வந்து சூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து 5th வரைக்கும் எவால்வ் பண்ணி வச்சுக்கணும். சும்மா வச்சுக்க வேண்டியது அதுக்கு பேருக்கு. அடுத்து என்ன இப்போ இந்த வாட்டி வீடு வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம். இந்த வீடு நல்லா தான் இருக்குது. தானே இது கேட்டு வெளில வந்து க்ளோஸ் ஆகிடும் நினைக்கிறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு கேஸ், பரவாயில்ல. இது வச்சு நம்ம வீடை போய்ட்டு பார்ப்போம். இதுக்கு வீடு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஸ்கூல். எஸ் ஸ்கூலுன்னு சொல்லலாம், வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பெயிண்ட்டை மட்டும் இங்கே மாற்றிட்டா அது நம்ம வீடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. வீட்டில் பறந்து போக முடியுமா வீட்டுக்குள்ளே? இல்லை வீட்டுக்குள்ளே பறந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மர் யூஸ் பண்ணி வேணால் பார்க்கலாங்க. எல்லாம் பெருசாகுது அந்த இடம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பின்னாடி இருக்கிற இந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம இந்த ரூம்லேயே பறந்து போக முடியுமா? பறந்தா இடிக்கணும். நம்மளால் வெளில தான் பறக்க முடியும், உள்ளே பறக்க முடியாது. ஆமாம் ஃபுல்லாக வந்து நம்ம ஹைட்டாக தான் பறக்க முடியாது. வரல நான் வீடு நல்லா தான் இருக்குது, பெருசாக இருக்குது. அந்தளவுக்கு ஆனால் பெருசாக இல்லை. ஒரே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் வெளில பார்க்கணுமோ அவ்வளோ பெருசாக இருக்குது. நார்மல் ட்ரெஸ்க்கு மாறுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்சிடென்ட் ரூம் இருக்குது. அது ஃபுல்லாக அந்த ஒரே மாதிரி இந்த புக்குக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ புக்காக வச்சுருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. பல நல்லா இருக்குது. ஃபுல்லாக இன்னொரு செஸ்ட் இருக்குது, சீக்ரெட் செஸ்ட் இருக்குது கைஸ். இங்கே ஒன்று எடுக்க முடியுமா? எடுக்க முடியல. நம்ம இந்த ஆர்மர் ஒன்றா போட்டுட்டு பார்த்துருக்கேன். எடுக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த பொண்ணு நினைக்கிறேன். ஆமாம் சேர்த்துலாம் நம்ம ஒழுங்காக குடிச்சிருக்கு. அதை எடுத்த 3 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொன்று நம்ம எடுக்க ட்ரை பண்ணாங்க. 5ல் வந்து 2 எடுத்தாச்சு. நானும் ட்ரை பண்ணுறோம். சரி நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு மேலே போகலாம். அவ்வளோதான். நான் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன். எல்லாம் அப்படியே மாளிகை மாதிரி பங்களா மாதிரி காட்டினாங்க. அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. சரி சூப்பராக தான் இருக்குது. நம்ம வந்து வெளில போயிடலாம். ஸ்கூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து இது வீடாக யூஸ் பண்ணி பிடிக்கும், வாங்கிக்கலாம். நல்லது தான். அதாவது அவ்வளோ உள்ளது நல்லா தருது. வேறு இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது செஸ்ட்டுமா இருக்கா? சீக்ரெட் செஸ்ட்லாம் கன்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. லைட்டில் அறியுது வெளில பார்க்கலாம். சரி 3 மாடி வச்சுருக்க மாதிரி இருக்குது பில்டிங்கில். ஆனால் ஒரு மாடி கூட இல்லை. வீட்டுக்கு மேலே போய் பார்க்கலாங்க. வீட்டுக்கு மேலே எவ்வளோ செஸ்ட்டு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வீட்டுக்கு மேலே இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நினச்சி சொல்ல கைஸ் இங்கே ஒன்று இருக்குது கைஸ். அதான் கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த செஸ்ட்டில் தான் அதே 3 டைமண்ட்ஸ் கிடைக்குமான்னு தான் பார்க்க போகிறோம். எடுத்தாச்சு. எவ்வளோக்குது 1000 காயின்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். பரவாயில்ல. டைமண்ட் இன்னும் 2 செஸ்ட் இருக்குது கைஸ் இந்த ஈவெண்ட்டில். அந்த செஸ்ட்லாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி யோசிச்சு நம்ம இந்த பில்டிங்க்கு இறங்கிடலாம். இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் செஸ்ட்டு. ஆனால் வேறு எங்கேயாவது இடத்துல இருக்கும். வேறு செஸ்ட்டு இது மாதிரி அந்த இடத்துல இருக்கும். இந்த ஈவெண்ட் ஏதாவது பொறுத்து வந்திருக்கும்ல, அதுக்குள்ளே தாங்க செஸ்ட்லாம் இருப்பாங்க. நம்ம அதை மாதிரி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதில் செஸ்ட்டு தான் இருக்கும். அடுத்து இங்கே என்னமோ வந்துருக்கு கிரவுண்டு மாதிரி கீழே தெரியும் நினைக்கிறேன். பேஸ்கெட் பால் விளாட முடியுமா என்ன? ஆனால் பேஸ்கெட் பால் மாதிரி தெரியல. யாரையும் காணும்ல, நம்ம மட்டும் தனியாக விளையாடத்தான் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு தெரியலையே. போனோம் தட்டி விட்டா ஆனால் பால் இங்கே தான் நிற்குது. ஆனால் இவன் ஏன் இப்படி குதிக்கிறான்? அதுக்கு என்னன்னு தெரியலையே. நல்லா அந்த ஐபிஎஸ் அவ்வளோ போய் தட்டணும். பால் இங்கே தான் இருக்குது. ஆனால் இவன் மட்டும் நல்லா ஹைட்டாக குதிக்கிறான். நல்லா அந்த மேலே போய் பார்த்தீங்களா கைஸ்? அது நல்லா போகணுன்னு என்ன கைஸ் தெரிஞ்சிடுச்சு பால். வேறு யார் மேலே பட்டிருக்காது போல. இது நல்லா அந்த சென்டரில் போடணும். வந்துச்சு. கரெக்டாக போயிடுச்சு. சென்டரில் போகணும். நல்லா ஹைட் அதிகம் போட எங்கேயோ போயிடுது பால். இது கரெக்டாக விழுந்துருக்கு.
அதில் கரெக்டாக இதுதான் கரெக்டாக விழுது. நம்ம ரொம்ப சென்டர் தூக்கி போடாமல் ஹைட்டாக போட்டோம். சரி வரணும் வந்து பாருங்க. இது ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி தெரியல, டிஃப்ரெண்ட் ஆகுது. வெளிநாட்டில் எப்படி தான் கொடுப்பாங்க ஸ்கூல் ட்ரெஸ்லாம். அது ஸ்கூல் மாதிரி தாங்க ஈவெண்ட்டு ஃபுல்லாக. நான் போர்டு கிளிக்கலாம் சொல்லுவாங்க. இந்த பெட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெட்டு. இது நல்லா இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு பி தான் யூஸ் பண்ணிருக்கு. பறக்கிற பெட்டுனா இப்போலாம் நிறையா கொண்டு வந்துருக்காங்க. பறக்கிற பெட்டு பீலாம் கொண்டு வந்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆகுது, பரவாயில்ல. வேறு இது எமோட்டு நினைக்கிறேன். எஸ் டான்ஸ் ஸ்டெப்பு. இது லைக்கு ஆர் ஹர்ட்டிங் சைன். இது எங்கள் கைஸ் ஹெட்ஃபோனா காதில்? ஆமாம் ஹெட்ஃபோன் மாதிரி கைஸ். நம்மகிட்ட இன்னொன்று போட்டுட்ருக்கோம் க்ரீன் கலரில். ரெண்டாவது இடி ஒட்டி வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ். நல்லாகுது அப்படியே ஏஜென்ட் மாதிரி காதில் போட்டு நல்லாகுது. பேக் பார்ப்போம் கைஸ். இது சன்ஃப்ளவர் பேக். சன்ஃப்ளவர் பூ பூக்குது பேக்கில். ஹெட்ஃபோன் ஒட்டி வாங்கலாமா? நல்லா இருக்குது கைஸ். அந்த ஹெட்ஃபோன் பார்த்தா ஹெட்ஃபோன் வச்சுனோண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே சொல்லி ப்ராடக்ட் இது வந்து கிட்டி வித்யா கவாசரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் டாக்டர் யாருக்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதை மாதிரி கேம் உள்ள விளையாடலாம். டாக்டர் இதுன்னா அது ஸ்டெட்டோஸ்கோப்பில் இருக்குது. ஸ்கோப்பு புக்கு மாதிரி இருக்குது. அதாவது மேஜிக் அதாவது ஒரு இது ஸ்டார் விண்டோ ஸ்வீட்டை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுற மாதிரி இது ரைடர் ட்ரெஸ்ஸா? அது நான் இங்கே ஒன்று 20 விட்டுருக்கு. அது நான் 100 போடுறேன். இப்போ ஒன்றுத்துக்கும் வந்து இது கை விட்டு கொடுத்துருக்காங்க. அது சயின்டிஸ்ட் இருக்குது. கீழே இது வந்து போன ஈவெண்ட் கைஸ். போன ஈவெண்ட்டில் வந்தது ட்ரெஸ்ஸு. ஆனால் இதில் இந்த இருக்கிற ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இதுவாகுது. இதில் பெட்டா 3 பெட்டு நல்லா இருக்குது. டாகு கேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்கானுங்க. வந்திருக்கு இந்த ஈவெண்ட்டில் அது இல்லை. அடுத்து இது பார்த்தீங்கன்னா டைனோசர் இதெல்லாம் இருக்குது. டைனோசர் பேக். இதில் வந்து பெட்டு தான் நல்லா இருக்கு. சொல்லிக்கலாம் பெட்டு நல்லா இருக்குது. 3 பெட்டு 4 இல்லையா? 4 3 ஆனால் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. அடுத்து இதில் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான். இதில் பெட்டு நம்ம அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும். அதை வாட்டி வாங்கலாம். அதில் ஆர்மர்லாம் இங்கே இந்த ஆர்மர் தான் எனக்கு என்ன ஆர்மர் தெரிஞ்சு சொல்லுங்கள். ஃப்ளையிங் ஆர்மர் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆர்மர்னு தெரில. அதான் என்ன ஆர்மர் தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த ஆர்மர் ரேட் வாங்கி ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளையிங் ஆர்மர் நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஃப்ளையிங் ஆர்மர். எனக்கு இதில் எந்த ஆர்மர் வாங்கினா நான் அப்டேட் ஆர்மர் தான் வாங்கிட்டுருக்கேன். அப்டேட் ஆர்மர் நான் நல்லாயிருக்கும். அதுதான் வாங்கிட்டுருக்கேன். அப்டேட் ஆர்மர் நல்லா இருக்குது. இதுதான் ஃப்ளையிங் ஆர்மர். ஃப்ளையிங் தான் நினைக்கிறேன். வேறு ஸ்பீடு இருக்குது. ஸ்பீட் ஆர்மர் ப்ளூ நியான் ஆர்மர் அதுவும் ஸ்பீடு தான் நினைக்கிறேன். ரெண்டுமே ஸ்பீடு தான். என்னது 320 ரேமண்ட் நல்லா யூஸ் நல்லா இருக்குது. பெட்லாம் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இது வந்து போன ஈவெண்ட்டுக்கு அந்த பெட் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். இதெல்லாம் வந்து பழசு. இதில் டைனோசர் அதெல்லாம் இருக்குது. இதுமேல்ட்டு வந்து இதெல்லாம் ஏனே வந்து விட்டது தான். இதெல்லாம் நம்ம பார்க்க தேவை. சரி ஃபுல்லாக பார்த்துச்சு. அடுத்து வந்து நம்ம வேறு இந்த ஈவெண்ட்டில் அந்த கேம் தான் கைஸ். அது என்னன்னு பார்க்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு இது பாருங்க போகணுமா? இப்போ எதுவும் பெயிண்டர் ஃபால்கான் மிஷின்ஸ்லாம் நிறையா வந்துருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து வெஹிக்கிள் வச்சே போய்க்கலாம். பெட்டுக்கு ரொம்ப வேலை கொடுக்கணும். அதனால் வெஹிக்கிள்லேயே போயிடலாம். அது ரொம்ப ஹைட்டாக வருது. சீரக அப்படியே டக்குனு குதிச்சு வைக்க முடியாது. இப்போ வீட்டுக்கு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அங்கே கேரவன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் கேரவன் இருப்பாங்க. அந்த கேரவன் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. பில்ட் பைக் எத்தனை கேரவன் இருக்குது. பெட்டு நான் பறந்தே வந்துடுமா? அதுக்கும் பறக்கிற மாதிரிலாம் பைக் இருந்தால் அந்த கேரவன் இருக்குது. நம்ம வீடு இருந்தது இல்லை. அதுலேருந்து வீடு எங்கே இருக்குது பார்க்கல. நம்ம வீடு அதை முதல்ல எங்கேருந்து பார்க்கணும். நம்ம வாட்டின வீடு எங்கே தெரியாது. வீடு இன்சைட் இருக்குது. நம்ம இன்சைட் போட்டுருக்கோம். ஆமாம் நினச்ச மாதிரி அங்கே இருக்குது. இப்போ வீட்டுக்கு போகணும். சரி கேரவன் இருக்கானா அது மாதிரி இன்னும் வெஹிக்கிள் வரலன்னு நினைக்கிறேன். கேரவன் அது என்னன்னு தெரியல. பார்க்கணும். சரி நம்ம வீடு வந்தாச்சு. ஊர்லேயே வந்துருக்காது பெருசு நம்ம வீட்டுக்கு. நம்ம அங்கே இருக்கு கேரவன் வந்துச்சு. நம்ம வீடு பக்கத்தில் என்ன ஸ்பைஸ் வச்சுருக்கு. ஸோ அதான் இங்கே தான் நம்ம பறந்து கிளம்பி வந்தோம் கைஸ். நேராக கேரவன் போகணும். நல்லா ஹைட்டு. இது ரொம்ப ஹைட்டாக போகுது கைஸ். நம்ம எவ்வளோ வேணால் ஹைட் ஏற்றிக்கலாம் கைஸ். நம்ம எந்த பார்க்குற பெட்டாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ வேணால் ஹைட்டில் போகலாம். ஒன்றா ஒரே குதியை கஷ்டம். கேரவன் என்ன கைஸ்? இதில் என்ன ஒரு ராக்கெட்டு கைஸ். ராக்கெட் விட்டு விளையாட்டுங்கிறானுங்க. இதில் நான் கூட இதில் கேரவனில் உட்காந்து போகலான்னு நினச்சேன். ஆனால் இதில் உள்ள சாஸ்லாம் வச்சுருக்காங்க. ராக்கெட்டுக்கு சாஸ் தேவைப்படுமா? நல்லா ஊற்று வருவாங்க. சாஸ்லாம் இது உள்ள
ராக்கெட்டுக்கு எங்கேயும் நான் சாஸ்லாம் தயாரிச்சு பார்த்ததில்ல. ராக்கெட் நான் அசால்ட்டாக ஒரு ராக்கெட் வந்துச்சு. நம்ம எங்கேயும் கிளம்பிடலாம். இது ஸ்கூலுக்குள்ளே ஆக்சுவலாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்கூலுக்குள்ளலாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் ராக்கெட்டு, அந்த பென்சில், அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். இப்போ வந்து மினி கேம் தான் வச்சு விளையாடி பார்ப்போம். மினி கேமுக்குள்ளே போய் பார்ப்போம். அந்த ஏனே இந்த கேம் வந்து வந்திருக்கும். ரோபோட் அரேனான்னு ஏனே எப்பயோ ரீமேட்டில் வந்துச்சு. அந்த அப்போ விட்டது மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஃபைட்டிங் தான். எனக்கு இந்த கேம் தான் அந்தளவுக்கு வராது. ஒரு வாட்டி இதை விளையாடி பார்ப்போம். இதில் வந்து நான் ரோபோட் வந்து நம்ம எப்படி வேணால் கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுப்பாங்க 4 காமி. இதில் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கலாங்க. நிறைய அது மாதிரி ஒன்று எல்லோ ரெட்லாம் செய்கிறானுங்களே, அது மாதிரி நம்ம டிசைனாக செய்யலாம். அதில் மட்டும் அந்த ஸ்க்ரூ இல்லை. அது மாதிரி இந்த கேம் விளையாட்ட தருவாங்க அவங்களே 2மே. என்ன கான்செப்ட் வச்சு இந்த கேம் விளையாடுறாங்க எனக்கே தெரியாது. அது தானாக அடிக்க வேண்டியது கூட தெரியுது. அவன் சும்மா நிற்கணும்னு நகரமாக தானாக அடிக்கிறான். ஆனால் என்ன கூட்டமாக வரானுங்க. ஆனால் எழுத்து கொஞ்சம் தான் குறையுது. போக கஷ்டமாக இருக்கணும். அவனே வராங்க தானாக அவனை அடிக்கிறாங்க. எடுத்துன்னு டேமேஜ் எடுத்துன்னு இப்போ எக்ஸ்ட்ரா டேமேஜ் குறையணும்னு நினைக்கிறேன். அவன் நம்ம அடித்தா தெரியலன்னு ஆள் இருக்கணும். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸ் இப்படி வருவாங்க கூடாது. அப்போ கச்சேரி வந்து தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தோக்க பார்த்து ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புதுசாக நம்ம ரோபோட் வந்துருக்கு வேறு கலரில். நம்ம ஷூட் பண்ணுது. மற்ற ரோபோட்ஸ்லாம் வந்து அப்படியே இது அடிக்குது. இது ஷூட் பண்ணலாம். கூட்டமாக நம்பிக்கிட்டே வராங்க. அவங்க அதை ஓடி போகலாம். அவங்க தனியாக அங்கே என்ன பண்ணுறாங்க. ஆனால் கூட்டமாக வந்து அங்கே அடிக்கலாம். என்ன கான்செப்ட் தான் வந்து இங்கே அடிக்க. இன்னும் போக போக நிறைய டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு. இப்போ வேவ் 2 முடிச்சாச்சு. ஆமாம், இன்னும் ஒருத்தன் அவ்வளோதான். இன்னும் நெக்ஸ்ட் என்விக்கு வந்துச்சு. வந்துனே இருப்பாங்களா? புதுசாக ரோபோட் வராங்க. அப்போ நம்ம இதில் இந்த கேம் நம்ம தோக்கிற வரைக்கும் வந்துனே தான் இருப்பாங்க போல. புதுசாக இருக்காங்க இப்போ ரோபோட். இல்லை என்ன புரியலையே, எனக்கு என்ன பவர் தெரியல. ஒரு ரோபோட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. வேகமாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வேகமாக அது வேகமாக வர மாதிரி ஒரு ரோபோட். ஒரு டிஃப்ரெண்ட்டு வேறு சில்வர் கலரில் வந்துருக்கு. சரியே கோல்டன் கலரில் இருந்து சில்வர் கலரில் வந்துருக்கு. அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எனிமி வந்துட்டே தான் இருப்பாங்களா? நான் வந்து கருப்பு கலர் வந்துருக்கு. சும்மாலே ரொம்ப டேஞ்சர் ஆகுது. 1000 கன்ஃபார்ம் 1000 நான் வச்சுக்கிறேன். ஏன் லேசர்லாம் அங்கே படுறது. நம்ம அப்படி பறந்து தச்சுனே தான் இருக்கணும் போல இருக்குது. ஆனால் சண்டே போட முடியாது பாருங்க. அவங்க வந்து லேசர் விட்டுறானுங்க. அது ஏதாவது சாவு பண்ணுங்க. எடுத்துகிறவங்க தான் இருக்குது. தப்பிக்க பார்ப்போம். நம்மளால் கன்ஃபார்ம் முடியாது, மாட்டிப்போம். அதுதான் முடிஞ்சது. அது லேசரில் மாட்டினா அதுதான் வேறு அதான் 2 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. அதான் 1500 தான் அந்த 2 ஸ்க்ரூ. அது மாதிரி ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம வந்து இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். புதுசாக இன்னும் நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் செய்யலாம். அது மாதிரி நிறைய நான் ஆர்டர்லாம் நிறைய செய்யலாம். இங்கே போய்ங்களா இது மாதிரி தான் செய்யலாம். அங்கே கடை இருக்குல்ல, அதில் போய் தான் செய்யலாங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்னென்ன வேணுமோ அது மாதிரிலாம் நம்மளே தயாரிச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம என்ன இங்கே 4 லேக் எடுத்துருக்கோம். அதுக்கே நம்ம 4th பிளேஸ் பார்க்குறோம். புக்கில் ட்ராயிங் நம்ம எவ்வளோ வேணால் அங்கே தான் பண்ணிக்கலாம். சும்மா ஸ்கூலோட மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் வேறு வழி இல்லை. சரி வீட்டுக்கு போகலாம். இது கேரவனியா கூட நான் தான் வெஹிக்கிள் நினச்சேன். பார்த்தா ராக்கெட் வச்சுருக்குறாங்க. உள்ளே பார்த்தா சாஸ்லாம் இருக்குது. சரி நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் தான். சரி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சரி இதோட உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.